யாருக்கு யாரு ஆறுதல் சொல்றது? மரணம்ன்றது தவிர்க்க முடியாது தான், எல்லாருக்கும் வரணும். ஆனா இந்த இளம் வயசுலயா இந்த பிள்ளைக்கா ஊருக்கே எந்த உணர்ச்சி எப்படி காட்டணும் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்பா. எந்த சூழ்நிலையில எந்த மாதிரி நம்ம முகபாவனை வச்சுக்கணும். இன்னைக்கு ஒரு துக்க சம்பவத்தில் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு காட்டி கொடுத்துறாரு. ஒரு அப்பாவா அவருக்கு போய் நாங்கள் என்ன ஆறுதல் சொல்றது? கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியும். எந்த அப்பாவுக்கும் வரக்கூடாதுங்க. அந்த இந்த வயசுல மரணம் வரவே கூடாது. வாழ தோங்குற வயசு. வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு கொஞ்சம் இனி நல்லா வாழலான்ற வயசு தான் மனோஜ் வயசு. பக்குவப்பட்ட பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய டேரக்டருடைய பையன் நம்மகிட்ட எவ்வளோ எளிமையா பேசுறாரு. சார் சார் ஜாலியா பேசுறாப்புல. ரொம்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் சந்தோஷப்பட்ட மாதிரியே என் பையன் சந்தோஷப்படுறான். ஏன்னா என் பையனும் மனோஜும் ஃப்ரெண்ட்ஸு. அதை விட என் மனைவி சொல்றாங்க, மனோஜ் என்னமாலாம் சொல்லுவாரு. அவங்க எங்க வீட்டு சாப்பாட்டு ருசி பற்றி அவர் சொன்னதுதான் என் மனைவி சொல்லி வரேன். எங்க குடும்பத்தோட பசந்த ஒரு பிள்ளைய பறி கொடுத்துருக்கேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார் வீட்டு பிள்ளையும் இந்த வயசுல போக வேணாம். கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் மரணம் வரட்டும். இந்த வயசுல யார் பிள்ளைக்கும் வர வேணாம்ப்பா.